ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னே சொல்லலாம். கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டு நிறைய நன்மைகளை கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாகவே நிறைய நன்மைகளை கொண்டு வருது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 11ஆம் இடத்துக்கு போக போகிறாரு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5க்கு வரப்போகிறாரு, சனி 7ஆம் இடத்துலேயே இருக்க போகிறாரு. ஸோ இது இது குழப்பமான, அதே நேரத்தில் கொஞ்சம் குதூகலமான ஒரு சில பலன்களை ஒரே மாதிரி தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மறுபடியும் சொல்லணும்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை உருவாக்கி தருவார். மக்கள் உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அபிமானம் வச்சு உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் மக்களோட நேரடியாக தொடர்பு வச்சுக்கிற மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு கூடும், கூட வேலை செய்கிறவங்களுடைய செல்வாக்கு கூடும். எதிரிகள் எல்லாம் அவங்களே தானாகவே மறைஞ்சிருவாங்க, இல்லைன்னா அவங்க நவுந்துக்குவாங்க. திடீர்னு உங்கள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறது எல்லாருக்குமே கண்கூடாக தெரியும். உங்கள் கூட பெரிய அளவில் சிக்கலோ பிரச்சனையோ உருவாக்கிக்க மாட்டாங்க. எப்படியாவது ஒன்று உங்கள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட இருந்து அவங்க வாழத்தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல காலகட்டமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தயாராகலாம். கன்னிராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். சில்லறை வியாபாரம் செய்கிறவங்க, சிறு வியாபாரம் செய்கிறவங்க, பெரு வியாபாரம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும், உணவுப் பொருள் வியாபாரம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். திடீர்னு உங்களுடைய கடை, உங்களுடைய பொருள், உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடம், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். அதன் மூலமாக நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. இல்லைன்னா உங்களுடைய பொருளுக்கு டிமாண்டு ஏற்படும், திடீர்னு ஒரு தேவை ஏற்படும், ஒரு பெரிய அளவில் வாங்கிறதுக்கான ஒரு கூட்டம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். திடீர்னு ஸ்டாக்கு தீண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறது நல்லது.
சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக பல வியாபாரம், புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ஸ்டாக் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, ஊக வணிகம், அது இல்லாமல் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கரன்சி ட்ரேடிங், அதோடு சேர்த்து கமாடிட்டி, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். புரோக்கரேஜ் முறையில் புரோக்கரேஜ் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, அப்புறம் சிஎஸ்சி வச்சுருக்கிறவங்க, சேவை மையம் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வருவாங்க, நிறைய விஷயங்கள் உங்களை நாடி வருவாங்க. சில்லறை வியாபாரம் மட்டும் இல்லை, சேவை துறையும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. எழுத்தாளர்கள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய பாடகர்கள், பதிப்பகத்தார்கள், பத்திரிகை விற்பவர்கள், பத்திரிகை நடத்துகிறவங்க, அதனுடைய ஆசிரியர்கள், வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நிஜமாகவே ரொம்ப நல்ல காலகட்டம்னு தான் சொல்லணும். தணிக்கையாளர்கள், ஆடிட்டர் வேலை செய்கிறவங்க, ஆடிட்டருக்கு படிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும். பெரிய பெரிய கிளைண்ட் கிடைப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் அதுக்குள்ளேயே நிறைய பொருள் வச்சுருக்கிறவங்க, ரோட்டோரத்தில் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நூல் வியாபாரிகளுக்கு நூல் நல்லா போகும், பட்டு வியாபாரிகளுக்கு பட்டு நல்லா போகும். பட்டு புடவை இல்லைன்னா காதி, கதர், இந்த மாதிரியான கைத்தறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இந்த வருஷங்களில் 3 முறை உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது உங்களுடைய வியாபாரத்தில் சின்ன தேக்கம் வர்ற மாதிரி தெரியலாம். ஆனால் அடுத்த 3 மாதத்தில் மொத்த ஸ்டாக்கும் கிளியர் ஆகி அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூச்சு விட அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். தோட்டம் துறவு வாங்கி வைக்கிற புரோக்கர் வேலை செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் அடைவாங்க. அதோடு சேர்த்து பால் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, உணவுப் பொருள் விற்கிறவங்க நல்லா இருப்பாங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தாலும் கூட குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குறது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். அம்மாவுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா உடனே பார்த்துருங்க. அம்மாவோட கண் பார்வையை பற்றி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. குழந்தைகளுக்கு கண் பார்வை, தோல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செக் பண்ணிக்கிங்க. நீங்களும் வந்து மனம் எங்கேயாவது சோர்வடைந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு மனசை கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதை ஏற்பாடு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. உடற்பயிற்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னி ராசியில் இருந்து தங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம். தங்கம் விலை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். திடீர்னு தான் ஏறும். ஆனால் அது ஏறுறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. அது வரைக்கும் தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ தங்க நகைக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும், குறிப்பாக வீடாக இல்லாமல் இந்த ஃப்ளாட்டு மட்டும் வாங்கி வைக்கிறவங்க, ஃப்ளாட்டு போட்டு விற்கிறவங்க, இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கும் இந்த காலம் ரொம்ப நல்ல காலம், பொன்னான காலம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வீடு கட்டி விற்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு அந்த மூலப்பொருட்கள் விலை ஏறும். உங்களால் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட்டுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 6-8 மாதத்துக்கு இந்த நிலைமை தான் போகும். அப்படிங்கிறது உலகளவில் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. கன்னிராசிக்காரங்க வெளியூர், வெளிநாடு எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். இந்த காலகட்டம் அதற்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது, இந்த மாதிரியான எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம். ஐடி ஃபீல்டுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு 3 மாதம் வேலை இல்லாமலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். எல்லாமே ஒரு சின்ன 3 மாத பிரச்சனையாக தான் உங்களுக்கு வந்து சேரும். 3 மாதம் முடிஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கை பழையபடி மாறிக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாமே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 3 மாதம் தான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேய்பிறை துவாதசி திரியும் அஸ்த நட்சத்திரமும் கூடிய நாளில் பெருமாள் அல்லது கிருஷ்ணர் சன்னதிகளில் போயிட்டு அங்கே ஏதாவது இனிப்பு பிரசாதங்களை அந்த கோயிலில் விநியோகம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கோ இல்லை வேறு யாருக்காவது வெளியே இருக்கிறவங்களுக்கோ கொடுத்து
நீங்கள் செய்து கொண்டே வர உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். ரொம்ப முக்கியம், அந்த குறிப்பிட்ட நாளில் போயிட்டு வரும்போது உங்கள் பிரச்சனை சிங்கிள் ஷாட்டில் தீர்ந்து திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த நாள் எது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த நாளுக்காக தயாராகிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.